Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor, Hoya. Yeah, oh yeah, lenses, dear viewers from Japan. Fantastic lenses, great quality, great quality. பாருங்க எப்படி இருக்கு தூளா இருக்கு அணி பாருங்க வா ரொம்ப அழகா இருக்கு அணி பச்சை போட்டு டிஷர்ட் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஹோயா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் செம குவாலிட்டி வியூஸ் நான் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் நீங்களே பார்த்துங்க நான் கண்ணாடி போட்டு எல்லாம் ஷோ பண்ணுவேன் ஹோயா லென்சஸ் தான் ஹோயா லென்சஸ் தான் Yeah, absolutely. Guys, go check out MyoSmart for kids. Definitely helps with myopia for kids. You should actually go check it out. Click the link in the description below. மயோஸ்மார்ட் எப்படின்னா குவாலிட்டி கிளாரிட்டி இருக்கும் கிவ் தி கிஃப்ட் ஆஃப் கிளாரிட்டி வித் சில்ட்ரன் மயோஸ்மார்ட் யூஸ் பண்ணுங்க லென்சஸ் டியர் வியூவர்ஸ் அவ்வளவுதான் டியர் வியூவர்ஸ் மூக்கு மேல ராஜா ஆஹா ஏய் ஏய் கோயிந்தா ஏய் ஆஹா போட்லாம் Hey Chika, good to see you back in one piece. என்னடா இது அனி அப்படி சொல்றேன்னு கேக்குறேன்னா நிறைய பேருக்கு தெரியாது. Obviously, Chika had a big surgery last week. That's why he's not able to come into the commentary box also. நிறைய fans கேட்டிருந்தாங்க ஏன் வந்து Chika வந்து commentary boxல இல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஏன் Chika பண்ணலன்னு எக்கச்சக்க பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு ஏன்பா ஷோ போடல அப்படின்னு. Unfortunately, Chika had to have a big surgery, but thank God he is hale and healthy, Chika. வியூவர்ஸ் எல்லாம் ஓகே வியூவர்ஸ் என்ன இது யூசுவல் வயசான காலத்துல எல்லாம் வரும் அவ்வளவுதான் இதுல என்ன புடலங்க இருக்கு அவ்வளவுதான் பேக் டு சிக்ஸ் மைனஸ் ஃபைன்ஸ் வந்துடும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல இருப்பேன் நம்ம பையனோட தான் அணியோட இருக்கும் சண்டை அங்க டிவிலயும் சண்டை நம்ம சிக்கி சிக்காலும் சண்டை என்னடா பச்சை டிஷர்ட் போட்டிருக்க இல்ல இது நல்ல டிஷர்ட் பச்சை டிஷர்ட் பாவமா ஒரு பச்சை டிஷர்ட் போட்டோம் ஏன் இவ்வளவு பேடா ஆடுறீங்களேன்னு பாகிஸ்தானுக்கு பட் அதனால இல்ல ஐயோ பச்சை நிறமே அதான் போட்டிருக்க நீனு Okay, lot of talking points, Chika. Lot of talking points in the last week. Obviously, India off to a flying start. Bangladesh, we'll definitely touch up on that. Nethiki South Africa played brilliant cricket against Afghanistan. Afghanistan, I told you, Chika, they will not qualify this year. It's going to be South Africa. Inniki Australia, England, adu poyinu irukum. But I think it's going to be England there. But let's just touch up, Chika. 500. ஆஸ்திரேலியா ஓ இங்கிலாந்து போட்டலாம் சைடு பாரு மடிஞ்சிட்டு நான் ஊருக்கு போறப்ப அப்படி ஆஸ்திரேலியா பாரு யங் பிரிகேட் ஆஃப் ஆஸ்திரேலியன்ஸ் பாரு மச்சான் அப்படி சிங்னு இறக்க போறாங்க பாரு அவங்க என்னையா இது இந்த ஆளு இவ்வளவு நாளா ஆஸ்திரேலியானா பிடிக்கவே பிடிக்காதுன்னு இருந்தாரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி சடனா இப்படி சப்போர்ட் பண்றாரு பாரு நான் டோர்னமெண்ட் முன்னாடியே சொல்லுங்க சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஆஸ்திரேலியா இருக்குமா இல்லன்னு சொன்னேன் நானு முன்னாடி பாபர் அசம் காஜி அடிப்பா அவன் அவுட்டே ஆகாதீங்க ஒரு 2 நிமிஷம் ஆடுங்க அதான் பண்ணா இல்லையா பண்ணாச்சு நாளை அவன் அவுட்டே ஆகாத மச்சான் ஒரு 2 நிமிஷம் காஜி கொடுத்துரு அவனுக்கு நாட் அவுட் 100 நாட் அவுட் கூட அவனுக்கு 200 பால்ஸ் எடுத்துப்பான் ஜாலியா மேட்ச் வின் பண்ணி போயிடு ரோஹித் அவன் நாட் அவுட் பண்ணிட்டு கேட்ச் விட்டுருக்க சொப்புன்னு பரவாயில்ல yeah anyway we'll definitely come to India Pakistan Chika but 500s already in the Champions Trophy la Chika good batting wickets nariya high scoring games paathirkom nariya wickets paathirkom in fact bowlers have also been able to get the wickets New Zealand looked really strong Chika in the Pakistan match la but we'll start with India and Pakistan Chika since you started with Pakistan neenga Babar Azam பத்தி பேசுனீங்க any chance for this Pakistan team நம்ம வந்து முன்னாடியே ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் இது ரொம்ப கஷ்டம்டா இந்த டீம்னு இப்போ வேற ஃபக்கர் ஜமான் ரூல்ட் அவுட் டோர்னமெண்ட்ல இருந்து ஒண்ணுமே கஷ்டம் அவங்களுக்கு ஏன்னா ஓப்பனிங்ல சவுத் ஷக்கீலும் பாபர் ஆசமும் அந்த மாதிரி ஆடினாங்கன்னா வேலைக்கே ஆகாதுல்ல ஒண்ணுமே கிடையாது இன்ஃபேக்ட் பக்கத்து பையன் ஒருத்தர் இருக்கான் என்னோட செக்ரட்டரி இந்த துணி போட்டு வச்சிருக்கான் பாருங்க இந்த மாதிரி துணி போட்டு தான் பாகிஸ்தான் துணி போட்டு மட்டும் இப்படி எடுத்துட்டு போயிட்டு இந்த எடுத்துட்டு போனா துணி போட்டு எடுத்துட்டு போனா போட்டு எடுத்துட்டு போயிட்டு தான் இது சோ அந்த துணி பை காமிச்ச மாதிரி பொட்டலம் தான் அவங்க டீம் அவங்க இந்த டப்பா போட்ட கூட காமிக்க வேணாம் துணி பை போட்டோம் தான் அவங்க லாய்க்கு அவங்களுக்கு அந்த மாதிரி டீம் பாகிஸ்தான் இது சோ எனக்கு தெரிஞ்சு பார்த்து போலிங் வந்து ஷஹித் ஆப்ரிதின்வாங்க ஆனா போட்டு அடி மொத்துறாங்க ஹாரிஸ் ராவ் போட்டா மொத்துறாங்க போட்டு எங்க இங்கே பார் அங்கே பார் அப்படி அடிச்சா போட்டு அந்த வில்லியம்ன்றவன் எனக்கு ஆனா ஏத்தமெல்லாம் சூப்பர் பிளேயர் ஒத்துக்கணும் அந்த கிளென் பிலிப்ஸ் ஒரு அடியாச்சாம் பாரு கட்சியில பாடு டங்க போங்கன்னு விட்டாம எங்கடா பாரு 6 அங்கே பார் கராச்சி போர்ட்டு இங்கே பார் லாகூர் பக்கத்துல கூட 2-3 பால் போச்சுன்னு நினைக்கிறேன் கிளென் பிலிப்ஸ் வச்சது கராச்சியில லாகூர் போச்சு சரி எல்லாம் இதெல்லாம் சொன்னீங்க உங்க 2 ஃபேவரட் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா ஆடின்னு இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா சுப்மன் கில் திருப்பியும் சுப்மன் கில் அணி நீ சொன்னிய நீ நான் கரெக்டா தான் சொன்ன அணி ஆனா நான் தெரிஞ்ச சுப்மன் கில் பார்க்க அணி சொல்றது நிஜமா உண்மையோ அப்படின்னு தோணுது என்ன மச்சான்
செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கான், போட்டு சாத்துறான். ஆக்சுவலி வியூவர்ஸ், போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குரூஷியல் நாட் பிகாஸ் ஒன் ஸ்டேஜ் நாட் தட் இந்தியாவோட லாஸ்ட் ஒரு 2-3 விக்கெட் விட்டாங்க நடுவுல. அதுல சுப்மன் கில் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பட் சுப்மன் கில் நீ சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்ட ஒரு மாதிரி இந்த விராட் கோலிட்டே இந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டான். நீ சொன்ன மாதிரி கரெக்டா சொல்ற நீ. குட் பாயிண்ட் மேட். சுப்மன் கில் அப்படியே எடுத்துட்டான் ப்ளூ பிரிண்ட். ஐ மீன் அவரோட லாஸ்ட் 10 ODI பெர்ஃபார்மன்சஸ்லாம் he's literally in the form of his life இந்த ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும். And good to see Chika the next generation Shubman Gill எல்லாரும் actually இவர் மேல தான் நிறைய ஓனர்ஸ் வச்சிருந்தாங்க. And he is actually living up to that expectations, Chika. You have to give him his due, Chika. 100%. Now, I'll be very frank with you. Now, you are the devil is you. I think vice captain ஒரு position வந்து he's probably enjoying it. And captain, vice captain இன்னும் ரெஸ்பான்சிபிள் ஆடுறான். அலட்சியமா அடிக்கிறான் சிக்ஸ்லாம். தங்க ஊர்றான் நேரம் அங்கே போகுது. இப்படி அடிக்கிறான் அலட்சியமா போறான். சுப்மன் கில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏடன் மாக்ரம் பாத்தீங்களா நேத்திக்கு? ஏடன் மாக்ரம் அடிக்கிறதா வச்சு நீ என்ன தூக்கி விட சொல்லியா அவனை? டேய் என்னடா டேய், என்ன சிக்கா, என்ன நாக்கு சிக்கா நேத்திக்கு? சரி ஒரு ஐயோ 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 இந்த பையனோட சண்டை போட முடியல. முடியல எனர்ஜி இல்லை இவங்க கூட சண்டை போடுறதுக்கு. ஏடன் மாக்ரம்னா ஒரு பெரிய பிஸ்தா கிரிக்கெட்ன்றான். அங்க பாத்தேன் கேஎல் ராகுல் பாத்தியா நீ மாட்டீங்க குரூஷியல் மேட்ச்ல? அது சொல்லலாம் நீங்க. Close, rolls Royce. Come on, Chika. Aiden Markram 52 of 30 balls அடிச்சிருக்காரு. மேட்ச் வின்னிங் நாக் அங்க. Obviously, ஆப்கானிஸ்தான் ரொம்ப புவரா ஆடினாங்க. 52 of 36 balls. இது நீங்க என்ன ஸ்ட்ரைட்டா கேஎல் ராகுல் மட்டும் சொல்றீங்க? மார்க்ரம் என்ன அது மட்டும் நீ சொல்ல மாட்டேன்றீங்க? கேஎல் ராகுல் சொல்ல மாட்டேன்றீங்க? We'll definitely get to that. 41 of 47 நீங்க வந்து இந்த குதிக்கிறீங்க. டெஃபினட்டா ஆனா ஒரு இக்கட்டான நிலைமையில தான் வந்தாரு அவரு. No doubting that. See, KL Rahul last in performance unfortunately அந்த 0-2லாம் நீங்க பார்க்கச்சே அது எல்லாமே நம்பர் 6. இதுவும் நம்பர் 6ல தான் வந்திருக்கு. திருப்பி அனுப்பி பந்தாடுறாங்கடா. திருப்பி நம்பர் 6 அனுப்புறாங்கடா. என்னடா நியாயம் இது? அநியாயம் பண்றீங்கப்பா. ப்ளீஸ் எங்க உட்ரு இதை பத்தி பேசலாம். பட் ஒன் குட் நியூஸ் தான் இந்தியாவுக்கு என்ன, ஷமி கமிங் பேக் வித் ரிதம் மணி. He's still not the old Shami Devious in opinion there. He's not the old Shami and the simple bowler. And you get it down. He bowled well. But I don't think he's the old Shami. But for a man who's not played for a long time, fantastic see him getting back slowly into the rhythm. Whether he's old Shami or whether he's new Shami, Chika, one thing is for sure, Shami is India's greatest ever fast bowler when it comes to ICC tournaments. இது நான் சொல்லணும்னு இல்லை, இல்லாட்டி நீங்க சொல்லணும்னு இல்லை. Stats don't lie, Chika. Shami's number in ICC events, he's the highest wicket taker for India in all ICC events, Chika. His average is 13.98. Unbelievable. Zaheer Khan இப்போ recent overtake பண்ணிட்டாரு. So Shami, yes, Jasprit Bumrah is probably the greatest ever fast bowler நம்ம ஊர்ல இருந்து. But Shami, when it comes to ICC tournaments and his love for wickets, he is a big tournament player, Chika. என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த ஐசிசி ஈவென்ட் நீ சொல்ற மாதிரி அந்த ஐயா மேட்ச் விட மாட்டான். 2020 வேர்ல்ட் கப்ல என்ன மாதிரி போலே போட்டான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் பாரு, அதான் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் இருக்கிறது ஷமியோட ட்ரேட்மார்க்கா போயிடுது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கணும், ஐபிஎல் இருக்கணும், ஷமி போட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் அப்படி. And it's good sign because don't forget Ani, as the tournament progresses, he'll gain in confidence, number one. அதுக்கப்புறம் சிங்கு நடக்கும் பாரு செமிஃபைனல் வச்சு, அதான் இம்பார்ட்டன்ட். அந்த ஷமி தான் நம்மளுக்கு வேணும். ஷமி அந்த பக்கம்னா இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் should have had a hat trick. ரோஹித் சர்மா drops his sitter, வாயில வர கேட்ச், என்ன ஒரு மோமெண்ட். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ரோஹித் சர்மா ஆக்சுவலி, ஏன்னா அவன் பாவம் நிக்க வச்சு கரெக்டா வச்சு போறான், தட்டுறான், அவ்வளவு கடுப்புல இருந்தான் ரோஹித் சர்மா. I mean, I felt bad for Rohit Sharma. Yes, Akshar Patel hat-trick தான் நம்ம ஜான். But Rohit Sharma himself felt so bad. I mean, I felt sorry. It happens, Rohit. Don't worry. It happens in life. That's all. But overall, நீ பார்த்தனா நீ ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க, மீடியம் பேஸ் நல்லா போறான். ஹர்ஷித் ராணா ஆட வச்சிருக்காங்க ஹெட் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங், அவனும் டீசெண்டா போட்டான். கமிங் பேக் இந்தியா பாகிஸ்தான், I think it's a bad idea, Chika. இப்போ நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஹர்ஷித் ராணா playing ahead of Harshdeep, I think is a bad idea, Chika. இப்போ நம்ம பாகிஸ்தான் என்ன ஆகும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்?
பாகிஸ்தானோட மட்டும் நான் சொல்ல, ஜஸ்ட் as a tournament progress நீங்க ஒரு லேட்டர் அண்ட் பாகிஸ்தானோட நம்ம அடிச்சிருவோம் சீக்கா, அதுல டவுட்டே கிடையாது எனக்கு. இந்த டீம் வச்சுட்டு பாகிஸ்தான் பேட்டிங் ஸ்கோப்பே இல்ல சீக்கா. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், யார் வேணாலும் பாகிஸ்தான் அந்த இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிரௌட் எல்லாம் இல்ல என்ன கலாய்க்கிறாங்க சீக்கா. பாபர் பாபர் டொக்கு, பாபர் பாபர் டொக்கு, பாபர் டொக்கு டொக்கு, பாபர் அட்டொக்கு, பாபர் அட்டொக்கு, பாபர் அட்டொக்கு. அவர் அப்படிதான், அவர் பட்ட பாபர் பேர் அவர் போட்டு, அவர் எப்படி பாபர் வந்து டாக்டர் பாபர், டாக்டர் பாபர். அவர் வந்து காஜ் அடிக்கிறதுன்னு ஒரு வச்சிருக்காங்க ஒருத்தர் போட்டு. இது போல அளவுக்கு இப்ப இவன் வர கிடையாது இந்த மேட்ச்ல இருந்து. அவங்க ஃபக்கார் சமான் அடிக்கிற ஒரு பிளேயரும் கிடையாது. சோ நல்லா பொருட்லாம் பண்ணி அங்கேப்பா புர்ஜ் கலிஃபான் அங்க அடிப்பான். இவன் வந்து சுப்பன் கில் இங்கேப்பா ஹார்பர் அடிப்பான். சுப்பன் கில் இங்கே பார்த்து இங்கேப்பா துபாய் கிரிக் நடிக்க போறான் இவன் விராட் கோலி. விராட் கோலி also did not look at his best chica. His fluent விராட் கோலி மச்சான் கிங் ஆஃப் கிங்ஸ் டா. வரும் பாரு எப்ப வேணுமோ ராஜா கைய வச்சா ராஜா போவதில்லை, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் ராஜாடா அவன், ராஜாதி ராஜ கம்பீர விராட் கோலி. கிங் ஆஃப் கிங்ஸ் தான் ராஜாதி ராஜா. That is a hope and that is the expectation, but on the innings definitely Virat Kohli what do you mean the hope? He's done it for India so many years, and come on, give it in. I don't even deny it Chika, I don't even deny it, but I hope he gets it. Yes Chika, correct. ஆனா current form and current conditions matter la. வெயிட் பண்ண மச்சான், அவசரமே படாத, டைம் இருக்குது, வரும் செமி ஃபைனல்ஸ் வந்துடும். அப்ப இறக்குவான் பாரு போட்டு டங்கு 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 இறக்குவான். அது போறோம். பாகிஸ்தான் நாளைக்கு இந்த பாகிஸ்தான் வந்து யார் அடிச்சது, பாகிஸ்தான் சைடு வந்து செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் பாவம், பச்சை நிறமே எங்கே போய் பச்சை நிறமே, பாவம் பாவம் பச்சை நிறமே, கதை பாவம் பச்சை நிறமே, கரெக்ட். பா எல்லாம் வருது. We'll definitely get to that, but let's go back to the original point Chika. Harshit Rana over Arshdeep. எஸ் இந்த மேட்ச் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் பங்களாதேஷ் வந்து ஒரு லிட்டரலா நோ ஷோ. தௌஹித் ஹிதாய் அவர் பாருங்க சீக்கா 35 for 5 அந்த கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு பிரில்லியன்ட் செஞ்சுரி. அவரும் அந்த ஜாக்கிர் அலியும் நல்ல பார்ட்னர்ஷிப். they took the game till the end, and in fact அந்த நடு ஸ்டேஜ்ல ஸ்ரேயஸ் ஐயரும் விராட்டும் அவுட் ஆகும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபியர் இருந்தது சீக்கா. அக்சர் பட்டேல் அவுட் ஆகும்போது I agree with you completely. That's what I need. That's why I said the KL-Gill's partnership was very key. That's why I'm giving Gill more credit for this knock, because it's a crucial knock. It looked easy for us. Easier Kachina Munjit, it looked like an easy win for us. But at that point, by any chance, couple of wickets had fallen down. India might have been in trouble. You're right. Adhidana solid. KL Rahul and Gill's partnership was very crucial. Angara end up they keep tampering with the batting order, which is not right. Bowling, I don't know whether Arshdeep is a better bowler or Rana is a better bowler. For me, it doesn't matter, I believe. இவங்க ரெண்டு பேர் யார் ஆனாலும் ஒண்ணுதான் உனக்கு. Okay, இன்னைக்கு ஹோயா சீக்கி சீக்கா கம்யூனிட்டி क्वेश्चन, who would you guys prefer, அர்ஷ்தீப்பா ஹர்ஷித் ராணாவா? போய் சீக்கி சீக்கா கம்யூனிட்டில ஓட் போடுங்க, இல்லாட்டி உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹோயால கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எங்க கிளாரிட்டி கிடையாது. என்னோட கிளாரிட்டி பிரகாரம் நான் நீ உங்க கிளாரிட்டி பிரகாரம் யார் ஆடுவ? I'll go for Arshdeep still Chika. Harshit Rana ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு Chika, பட் ஸ்டில் ஒரு பெரிய கேம்ல எஸ் ஒரு பங்களாதேஷோட அடிச்சிட்டோம், ஓகே இப்ப பாகிஸ்தானோட நாளைக்கு அடிச்சிருவோம் என்னோட பிலீஃப். அந்த ஒரு நியூசிலாந்து கேம், அந்த ஒரு தேர்ட் கேம் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து, இஃப் யூ டு நாட் ஸ்விங் த பால் அப் ஃப்ரண்ட், நீங்க நியூசிலாந்துக்கு போய் நியூ பால்ல விக்கெட் எடுக்கலனா தட் பேட்டிங் லைன் அப் இஸ் a dangerous batting lineup Chika. நியூசிலாந்தோட பேட்டிங் லைன் அப் அங்க I feel the knockout stages New batting lineup எடுத்து பாரு, just compare பண்ண நியூசிலாந்து batting lineup. New Zealand has the best batting lineup in the tournament Chika. India and New Zealand ரெண்டு டீமும் நீங்க batting lineup வந்து India is number 1, but I think New Zealand are right up there with India. But New Zealand lower order போல அடிக்கிறான், அவங்க அடிக்கிற மாதிரி இவங்க அடிக்கிற மாதிரி. அந்த Glenn Phillips அடிச்சானே போன மேட்ச், ஐயோ சமாடி அடிச்சாங்க Glenn Phillipsலாம். Yes, I think New Zealand batting line was very, very good. I think India-New Zealand match, second match ஆடுறாங்க. But that doesn't matter because India, என்னோட ஒப்பீனியன், India and New Zealand இந்த சைட்ல, அந்த சைட்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வந்துருவாங்க. இன்னைக்கு இங்கிலாந்து வெளில போயிடுவாங்க. இன்னைக்கு இங்கிலாந்து ஆடுறாங்க ஆஸ்திரேலியாவோட. அது கோயிந்தா இவன் வந்து இங்கிலாந்து டார்க் ஹார்சஸ் தான். அது டார்க் ஹார்ஸா, அது டார்க் ஆயிடுச்சு. ஹார்ஸே வேணாம், டார்க் ஆயிடுச்சு டீமே. அது டார்க்கா போயிடுச்சு. இந்தியாவுக்கு வந்து பேஸ் பண்ணி டார்க் பண்ணி வச்சாங்க. போங்கடா போருண்டாரு. ஏன்னா அவங்க டீம் ஒரு மாதிரி
போனால் போகட்டும் போடான்னு ஆடிட்டு இருக்காங்க. இந்த பூமியில் இல்லையா யாரும் வாழ்ந்தது யாரெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஆடுறாங்க. வெயிட் பண்ணலாம், டீமா கொஞ்ச வாடுறாங்க. நேரத்துல தெரிஞ்சிடும். ஐ திங்க் பாருங்க ஐசிசி டோர்னமெண்ட்ல எப்படி வர போறாங்கன்னு. பட் யாரு கமிங் டு இங்கிலாந்து தான் வருவாங்க சீக்கா, நீங்க பாருங்க. பட் நேத்திக்கு ஒரு மேட்ச் சீக்கா பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கால ராயன் ரிக்கில்டன். ஐ டோல்ட் யூ வாட்ச் அவுட் ஃபார் திஸ் கை. குவிண்டன் டிகாக் அப்படியே பேஸ்ட் வச்ச மாதிரி இருக்காரு அவரு. அவரோட பேட்டிங் ஸ்டைல்ல இருந்து the way he approached the game. 103 of 106, actually a solid knock சீக்கா. நேத்திக்கு பிரில்லியண்டா இருந்தது பாக்கிறதுக்கு. நோ சான்சஸ், பியூட்டிஃபுல் கவர் டிரைவ்ஸ், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெயிட் டிரைவ்ஸ், நல்ல புல் ஷாட். அப்படியே டிகாக் நிறைய சிமிலாரிட்டிஸ். எக்ஸைட்டட் டு see this guy go up சீக்கா. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இப்ப ஐபிஎல்லும் இவர் தான் ஆட போறாரு. அவருக்கும் வில் ஜாக்ஸ்க்கும் ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் ஓப்பனிங்ல. அண்ட் ஐ எம் ஸ்டார்டிங் டு திங்க் இவர் இந்த மாதிரி ஆடினார்னா மேபி வில் ஜாக்ஸ் மைட் நாட் ஸ்டார்ட் இன் த மும்பை இந்தியன்ஸ் டீம். ஏன்னா ராயன் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர் வேற, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அட் த டாப். ஸோ ஹி லுக்ஸ் குட் சீக்கா. அது ராயன் ரிக்கில்டன் நம்ம வந்து ஆக்சுவலி நம்மளோட மார்க் ஆப்ஷன்லயே ஆதித்யா எடுத்தாலே, மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாலே அவனை அதுதான் கீழே எடுத்தாங்க. ரிக்கில்டன் என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் பிளேஸ் தான் போகணும். எஸ்பெஷலி ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா வரப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும். கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸைட்மெண்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணும். அதுக்கு பாபர் அசம் மாதிரி ஒரு அழிமுஞ்சி போய் கிரீட் அடிச்சுன்னு ஐயோ கிரீட் ஆடுறாங்களா அவங்க அப்படின்னு போடுவாங்க. குஸ்தி நேரம் காத்து ஐயோ அதுக்கு போல என்ன என்ன சும்மா பாவம் ஸ்ட்ரெயிட்டா அழமுஞ்சின்ட்டேங்க. கரெக்ட், பேட் ஆடினாரு ஓகே, பட் என்னது இது அழமுஞ்சி? பொறுக்கலடா பொறுக்கலடா. 64 or 90 டெலிவரிஸ். ஆஹா ஸ்கோப்பே లేదండి. See what you understand and today more we are in T20 mode life fast forward life ல இருக்கோம். இன்னைக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆக்ஷன் வேணும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஆக்ஷன். இதே பாரு இந்த ஷைன்ஸா அஃப்ரிதி வந்து போயிட்டு ஆஹா டில்லி டில்லி அப்படின்னாங்க. 2 அடி ஆனோடனே யார் அஃப்ரிதின்னு கேக்குறாங்க. இப்போ அப்படி ஆயிடுச்சு உலகம். ஹாரிஸ் என்னாச்சு பாரு போன மேட்ச். காமிப்பா போலிங் அனலிஸ்ட் காமி அவங்க பாரு. ஐயோ அஃப்ரிதி 10 over 68 பொழந்துட்டாங்க போட்டு. அஃப்ரிதி 10 over 83. ஆஹா வெரி வெரி பொழந்தீங்க. நசீம் ஷா 63. இவங்களும் நல்லா ஸ்டார்ட் பண்ண பாகிஸ்தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் இறக்கினாயா போட்டு அந்த இவன் அந்த லேத்தம் ஸ்வீப் படிக்கிறான்டா. டாம் லேத்தம் என்ன மாதிரி ஸ்வீப் படிக்கிறான் பாரு. ஸ்வீப்லயே அடிச்சுட்டு அவரை பாத்தீங்கன்னா நம்ம போட்டு. யா டெஃபினட்டா இப்போதைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்ல நடந்தது பார்த்ததுல வந்து ஐ திங்க் நியூசிலாந்து ஹேவ் ப்ராபப்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபார்மிடபிள் டீம்ஸ் சீக்கா. அவங்களோட போலிங் அட்டாக்கும் நீங்க இன்க்ளூடட் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் இந்தியாவுக்கு ரியல் டஃப் கொடுக்குற டீம் வந்து நியூசிலாந்து இருக்கும் சீக்கா. அவங்க போலிங்ல பாருங்க மேட்ச் நல்லா இருக்கா. நீ யூ லவ் நியூசிலாந்து, யூ லவ் சவுத் ஆப்பிரிக்கா, யூ லவ் இந்தியா, மேபி ஆஸ்திரேலியா ஒரு இங்கிலாந்து. அது இன்னைக்கு தெரிஞ்ச நைட்டு என்னோட ஒப்பீனியன். நான் ஆஸ்திரேலியான்ற நீ இங்கிலாந்துன்ற. அட்லீஸ்ட் டோர்னமெண்டா பாக்க நல்லா இருக்கும்ல. இது மாதிரி இந்த பாபர் அசம் இந்த அப்ரீதி பாக்கிறதுக்கு போர் அடிக்க வச்சான். நான் வந்து அவங்களோட போலிங்ல வந்து எனக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் போலிங் நம்ம பேசணும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நியூசிலாண்டோட ஃபாஸ்ட் போலிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு. பட் அந்த வில்லோர் ஓர்க், மேட் ஹென்ரி எல்லாம் செமையா போட்டாங்க சீக்கா. அவங்க ஸ்பின் அட்டாக் பாருங்க. மிச்சல் சாண்ட்னர், மைக்கேல் பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸும் இருக்காரு. So they have a pretty well rounded attack along with their gun batting. I think India, New Zealand, India strongest, New Zealand second strongest. இன்னைக்கு ஒரு கருப்பு குதிரை வருது பாருங்க இன்னைக்கு. இவன் ஏதோ 5 நாள் நான் இல்ல சோழ ஏதோ ஆயிடுச்சு இவனுக்கு. ரொம்ப நாளா இங்கிலாந்து போட்டு மொத்து அவளை போட்டீங்க. இந்த மொத்தின அப்புறம் கூட இவன் இங்கிலாந்துன்றான். அதனாலதான் டார்க் ஹார்ஸ் சீக்கா. இல்லாட்டி அவங்க ஃபேவரட்ஸா இருந்திருப்பாங்களே. சரி நீங்க பாருங்க ஃபில் சால்ட் பென் டக்கெட்டும் பொளக்க போறாங்க நீங்க இன்னைக்கு. அண்ட் விக்கெட்ஸ் இன் பாக்கச்சேல சீக்கா. இன் பாகிஸ்தான் நம்ம பாத்துட்டோம் செம பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் சீக்கா. டெஃபினட்டா 270 to 300 இஸ் பேர் மினிமம் மாதிரி தோணுது. அண்ட் இட்ஸ் சேசபிள் ஆல்சோன்னு தோணுது. இன் துபாய் I don't think 300 is that easily gettable road எனக்கு தோணுது சீக்கா. அந்த இந்த நாளைக்கு மேட்சும் டெஃபினட்டா there is some movement in the air up front. டஸ்கின் அஹ்மத் போடும்போது கூட ரோஹித் சர்மா ஆக்சுவலி நிறைய நம்ம பேச மாட்டோம் அந்த because he got out in 40 but he took the அந்த ஒரு
initial pressure வெளில எடுத்துட்டாரு Chika because he took them on, but the ball was moving around. Actually new ball நீங்க especially under the lights Taskin Ahmedக்கு நல்லா swing ஆச்சு Chika. You made a good point. Under the lights tomorrow evening in India Pakistan match will be difficult. On the dusk time, twilight time, dusk தெரியுமா அந்த சமயத்துல பால் கொஞ்சம் ரிங்கு ஜாக் போகும். அதுல யார் நல்லா போடுறாங்களோ எஸ் இட்ஸ் தேர், தட் பாசிபிலிட்டி இஸ் தேர். பட் இந்த நீ பேட்ஸ்மேன் தான் பண்ணணும்டா. இந்த பாகிஸ்தான் டீம் இந்த பேட்டிங் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதா. பாவமா இருக்கு அவங்களை பார்த்தா, பாவமா பார்த்தா மாதிரி. நீ என்னன்னா பச்சை டிஷர்ட் போட்டுருக்க, ஏன் அவங்களுக்கு பாவம் போட்டுருக்க நீனு? பாவம் பாகிஸ்தான் பச்சை டிஷர்ட் என்ன டிஷர்ட் இருக்கோ போட முடியும். ஏன்னா பாப்பா பாட்டுருக்கு பாவம் பாகிஸ்தான் பச்சை டிஷர்ட் போட்டிருக்கியா? இல்ல அதனாலதான் இது போட வேண்டியதா இருந்தது. போராது இன்னொரு பாவம் இருக்கா, பாவம் பச்சை டிஷர்ட் பாபர் இருக்கா, பாப்பா அப்படி போடுங்க பாப்பா போட்டாலும் சரி. சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் any other point Chika that you want to cover? ஏதாவது பாத்தீங்களா Glenn Phillips ஓட கேட்ச்? அது பார்த்தேன், Glenn Phillips கேட்ச் பார்த்தேன், ஹாஸ்பிடல் படத்துல பார்த்தேன். செம கேட்ச் அது, பிரில்லியன்ட் கேட்ச். நானு பிரில்லியன்ட் கேட்ச், அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் கேட்ச் அது. அந்த catch. Now really I saw the catch. But the point is the New Zealand fielding has always been brilliant, and this Glenn Phillips has always been outstanding fielder. மறக்காத, அவன் எல்லா டோர்னமெண்ட் போறான், அவுட்ஸ்டாண்டிங்கா எடுப்பான் catch. பட் Glenn Phillips fielding or Glenn Phillips batting, அவன் அப்படியே கேம் மாத்திட்டான் பாத்தியா, வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஒரு லெவல் எடுத்துட்டு போயிடறான். அதுதான் டேஞ்சரஸ் Glenn Phillips. அதான் இந்த நியூசிலாந்து டீம் டேஞ்சரஸ். ஒரு லெவல்ல வேற லெவல் போயிட்டு எடுத்து போனா யூ cannot beat them மாதிரி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி கொண்டு தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்தியா ஷுட் ஆல்சோ டூ, டாமினேட். ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்தியா ஷுட் கோ பட்டு 330 மேல திரும்பி போடணும். So nobody can come near you. அந்த மாதிரி ஆக்ஷன். any chance for Pakistan at all Chika நாளைக்கு? எத்தனை வச்சு கொடுக்குறது சான்ஸ்? போனா போறது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் தான் கொடுக்க முடியும். பாவம் தான் பார்க்க மாட்டாங்க. பாவம் பரிதாபம்லாம் கிடையாது. இங்க பச்சை டிஷர்ட் எல்லாம் பாவம் பரிதாபம், பச்சை டிஷர்ட் பாகிஸ்தான் பாபர் அசாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பாப்பான்னு போக வேண்டியதான், போக வேண்டியதான். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. So no, so 100% India to win. I'm also going for an India victory. ஏதாவது ஒரு ஸ்கோப் இருந்ததா யாராவது ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பாகிஸ்தான் will rise அப்படின்னு யாராவது வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா போடுங்க. I don't think it's possible. In fact Chika, நம்ம வந்து I read a few comments Chika. நம்ம வந்து அந்த preview of all teams பண்ணும்போதுல சில பேர் were shocked that we did not give Pakistan any chance. Now I hope they understand why we did not give Pakistan any chance. But you never know, cricket is a funny game. Wait பண்ணி பார்க்கலாம். But having said that, நீ ஒரு பாயிண்ட் எடுத்து எல்லா பாயிண்ட் எடுத்து நீ என்ன பாகிஸ்தான் சான்ஸ் இருக்குன்றியா? Zero chance. I don't think Pakistan have a chance. எனக்கு டவுட்டே இல்ல Chika. I am crystal clear. என்னோட டாப் 4 முன்னாடியே சொல்லியாச்சு. நியூசிலாந்து அது லென்ஸ் போட்டு பாக்குறேன். லென்ஸ் பார்த்தேனே தெரியுது எனக்கு கிளியரா. லென்ஸ் ஜாப்பனீஸ் லென்ஸ் கிறிஸ்டல் கிளியர் எனக்கு தெரியுது. இனி ஆஸ்திரேலியா வின் போறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below, especially if your kid has myopia. போய் செக் பண்ணுங்க Myo Smart. டெஃபினட்டா ஹெல்ப் ஆகும். Chika, good to see you back in one piece. I'm very glad. I'm very happy as a son. Anyway, guys, before you go, subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. இனிமேல இருந்து ஃபுல்லா இருப்போம் நாங்க உங்களோட. See you guys.